Good evening, sir. Okay. நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு முடிச்சிடலாம். எக்ஸாம்பிள் 16 பா இம்பார்ட்டன்ஸ். எக்ஸாம்பிள் 16 LHS 1 plus A 1 1 1 1 plus B 1 1 1 1 plus C. RHS ABC into 1 plus 1 by A plus 1 by B plus 1 by C, or இதை மல்டிப்ளை பண்ணிடு பிராக்கெட்ஸ்ல ABC plus BC plus AC plus AB. இதான் RHS. சிம்பிளான சம். ஆக்சுவலா இதெல்லாம் ஒரு ரிசல்ட் மாதிரி. ஜேஇ மேக்ஸ்ல இதெல்லாம் ரிசல்ட் மாதிரி நீ கன்சிடர் பண்ணுப்பா. இதுக்கெல்லாம் அந்த ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். நிறைய ஒரு வாட்டி மெயின்ஸ்ல கேட்டான். இத பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்றப்போ தெரியும். பார்த்துட்டே வா. ரொம்ப சிம்பிள் தான். எல்ஹெச்எஸ்ல ஒரு டிட்டர்மினன்ட் கொடுத்துருக்கானா, ஆர்ஹெச்எஸோட ஹெல்ப்ல தான் அதை நம்ம சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். ஆர்ஹெச்எஸ்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு பாரு. ஏ பி சி இதை ப்ரூவ் பண்ணிட்டா போதும். உள்ள மல்டிப்ளை பண்ணா இது வந்துடும். ஏன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு, பின்னு ஒரு ஃபேக்டர், சின்னு ஒரு ஃபேக்டர், 1 plus 1 by A 1 by B 1 by Cன்னு ஒரு ஃபேக்டர். டோட்டலா 4 ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல நீ ஒவ்வொரு ஃபேக்டரா இங்க எப்படியாவது கொண்டு வந்துட்டேன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணும். நல்லா கவனி. ஃபோர்த் ஃபேக்டர் என்னன்னு பாரு. 1 plus 1 by A plus 1 by B plus 1 by C. 1 by A டினாமினேட்டர்ல போய் நான் என்ன பண்றேன், ஒரு டிட்டர்மினன்ட்ல ஒரு ரோல இருந்து காமன் ஃபேக்டர்ஸ் அவுட் சைடு எடுக்கலாம்னு நம்ம ப்ராப்பர்ட்டி பார்த்திருக்கோம். R1ல இருந்து என்ன பண்ணலாம்னா ஏவை காமன் அவுட் சைடு எடுத்துடலாம். டேக் A, B, C காமன் ஃப்ரம் row 1, row 2 and row 3. R1ல இருந்து A காமன் அவுட் சைடு எடுக்கிற. ஏ அவுட் சைடு எடுத்தீங்கன்னா நீ என்ன ஃபேக்டர் எடுக்கிறியோ அதால டிவைட் பண்ணிடு. காமன் இல்ல, நான் ஏ அவுட் சைடு எடுக்கிறேன். ஏன்னா ஏன்னு ஒரு ஃபேக்டர் இருக்கு. 1 பிளஸ் ஏவை ஏல டிவைட் பண்ணணும். 1 by A பிளஸ் 1 A by A 1. இங்க 1 இருக்கா, 1 by A 1 by A. R2ல இருந்து B காமன் எடு. R2ல இருந்து B அவுட் சைடு போட்டுட்டோம். So B ல டிவைட் பண்ணு R2. 1 by B 1 by B plus B by B 1 by B. இதுல இருந்து C காமன் எடுத்து 1 by C 1 by C 1 by C plus 1. அவ்வளவுதான். இனிமே ஈஸி. இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் நம்ம ப்ராப்பரா பண்ணிட்டா போதும். R1 R2 R3 இருந்து ஏபிசி காமன் எடுத்துட்டோமா. இப்ப ரோ வைஸ் ஆட் பண்ணி பாரு. ஃபோர்த் ஃபேக்டர் 1 plus 1 by A plus 1 by B plus 1 by C. 1 plus 1 by A plus 1 by B plus 1 by C. ஹாரிசான்டலா ஆட் பண்ணனும், அந்த ஃபேக்டர் வரும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் R1 tends to R1 plus R2 plus R3. ரோ வைஸ் ஆட் பண்றேன். ABC into row wise add பண்ணேன்னா 1 plus 1 by A plus 1 by B plus 1 by C 1 plus 1 by A plus 1 by B plus 1 by C. இதுவும் பாரு 1 plus 1 by A plus 1 by B plus 1 by C. R2 R3 ல சேஞ்சஸ் இல்லை, அது அப்படியே எழுதிக்கோ. 1 by B 1 by B plus 1 1 by B 1 by C 1 by C 1 by C plus 1. இப்ப R1ல காமன் ஃபேக்டர் அவுட் சைடு எடுத்துரு. R1ல காமன் ஃபேக்டர் என்ன இருக்கு? 1 plus 1 by A plus 1 by B plus 1 by C. ABC into 1 plus 1 by A plus 1 by B plus 1 by C into remaining 1 by 1 plus 1 by A 1 by B 1 by C காமன் எடுத்துட்டீங்கன்னா 1 1 1 1 by B 1 by C 1 by B plus 1 1 by C 1 by B 1 by C plus 1.
இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? யூஸ்வலா நம்ம பண்றதுதான் 1 1 1 1 1 1 வந்தா என்ன பண்ணுவோம்? 1 1 1 வந்தா சப்ராக்ட் பண்ணி ஜீரோஸ் பண்ணுவோம். இப்போ நான் இந்த பிளேஸை ஜீரோ பண்ண போறேன். இது C2ல இருக்கு. C2 tends to C2 minus C1. இந்த பிளேஸை ஜீரோ பண்ண போறேன். இது C3ல இருக்கு. C3 tends to C3 minus C2 or C1 எது வேணாலும் பண்ணலாம். C1 பண்ணிக்கிறேன். C2 tends to C2 minus C1. ABC into 1 plus 1 by A plus 1 by B plus 1 by C. C1 ல changes இல்லை. C1 1 1 by B 1 by C. C1 constant எழுதிட்டோம். C2 பாரு. C2 minus C1 தான் 1 minus 1 0. 1 by B plus 1 minus 1 by B 1. 1 by C minus 1 by C 0. அதே மாதிரி C3 க்கு என்ன ரூல்? C3 tends to C3 minus C1. C3 minus C1. 1 minus 1 0. 1 by B minus 1 by B 0. 1 by C plus 1 minus 1 by C 1. இப்போ எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆன்சர் பா. கிவன் டிட்டர்மினன்ட் வந்து லோயர் ட்ரையாங்கிள் 0 0 0. லோயர் ட்ரையாங்கிளோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வேணும்னா டயகனல் எலிமெண்டோட ப்ராடக்ட். ஸோ ஏபிசி இன்டூ 1 பிளஸ் 1 பை ஏ பிளஸ் 1 பை பி பிளஸ் 1 பை சி இன்டூ 1 இன்டூ 1 இன்டூ 1 டயகனல் எலிமெண்டோட ப்ராடக்ட் போதும். அதுதான் இந்த ரிசல்ட்டை அதுல காப்பி பண்ணிடுறது. இதெல்லாம் ஒரு ரிசல்ட்டா ஞாபகம் வச்சு கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதுங்க.
முடிச்சிட்டீங்களா? ஓகே, ஷூர் ஐம் கிளியர். லாஸ்ட் சம் கிளாஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, எக்ஸசைஸ்ல ஒரு 3 சம்ஸ் பேலன்ஸ் இருக்கு. ஓகே, எக்ஸசைஸ்ல 12th சம் சிம்பிள் தான். எக்ஸசைஸ்ல 12th one. LHS determinant 1 x x square 1 x x square 1. RHS 1 minus x cube the whole square. 1 minus x cube the whole square. நல்லா கவனி. 1 minus x cube the whole square. இந்த ஃபேக்டர் இங்க கொண்டு வர முடியுமான்னு பாரு. 1 minus x cube 1 minus x cube 1 இங்க இருக்கு, இங்க x square இருக்கு. 1 minus x cube ஒரு x மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோ. R2 ஒரு x மல்டிப்ளை பண்ணா x cube னா இருக்கும். x cube னா இருக்கும். 1 minus x cube இந்த ஃபேக்டர் வர சான்ஸ் இருக்கு. So R1 நான் எப்படி சேஞ்ச் பண்றேன்னா R1 tends to R1 minus XR2. R1 minus XR2 என்ன ஒன்று பாரு. R1ல இந்த R1ல சேஞ்சஸ் இருக்கு. R1 minus XR2 1 இதை x ல மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்றோம். 1 minus x cube x 1 into minus x minus x x minus x 0. அதே மாதிரி இங்க பாரு, இதை x ல மல்டிப்ளை R2 x ல மல்டிப்ளை பண்ணுவோம். x square minus x square 0. x square 1 x square 1. அவ்வளவுதான். இப்ப எக்ஸ்பாண்ட் பண்ண R1ல எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 minus x cube 1 minus x cube into அது இருக்கிற ரோ அண்ட் காலமை எலிமினேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இதை மல்டிப்ளை, இதோட டிட்டர்மினன்ட் இந்த 4 ஓட டிட்டர்மினன்ட் 1 into 1 1 minus x cube 1 minus x cube into 1 minus x cube 1 minus x cube the whole square. RHS காப்பி பண்ணிப்பா. சேம் ப்ராப்ளம் இன்னொரு மெத்தட்லயும் பண்ணலாம். இந்த 12th one நீ சும்மா ஒர்க் பண்ணி பாரு, நான் ஹிண்ட் தரேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் R1 tends to R1 plus R2 plus R3. இப்படி பண்ணோம்னா என்ன ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். அந்த டிட்டர்மினன்ட்டோட LHSல R1 tends to R1 plus R2 plus R3 பண்ணா என்ன ஆகும்?
ஒரு குவாட்ராட்டிக் வரும். 1 plus x plus x square, 1 plus x plus x square, 1 plus x plus x square. எல்லாத்துலயும் காமன் வந்துரும்ல, அது அவுட் சைடு எடுத்துரு. 1 plus x plus x square காமன் எடுத்துட்டீங்கன்னா R1 1 1 1 வரும். அப்போ C2 tends to C2 minus C1, C3 tends to C3 minus C1. இந்த ஆபரேஷன் அப்ளை பண்ணினா 2 எலிமெண்ட் 0 ஆயிடும். அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். 1 minus x square, 1 plus x plus x square into எக்ஸ்பேண்ட் பண்ணினா 1 minus x இப்படி வரும். இது என்ன ஃபார்முலா? இது a minus b into a square plus ab plus b square, a cube minus b cube, the whole square. இல்லப்பா இது வராது. இதோட ஸ்கொயர் வரும். நீ ஒர்க் பண்ணி பாரு தெரியும். 1 plus x plus x square into 1 minus x the whole square. 2 times இது வரும். இதுக்கு நீ a minus b into a square plus ab plus b square ஃபார்முலா அப்ளை பண்ணா வரும். பட் இது லென்த்தியான ப்ராசஸ். நிறைய சொல்யூஷன் புக்ல இப்படிதான் பண்ணிருப்பான். பட் இதை விட இதுதான் பெட்டர். 2 ஸ்டெப்ல முடிச்சிடலாம். நீ சும்மா ட்ரை பண்ணி பாரு. இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி உன்னால ஒர்க் பண்ண முடியுதான்னு பாரு. இதை காப்பி பண்ணிட்டா சொல்லு. ஒரு ப்ராப்ளம் யூனிக் வேல பண்ணணும்னா இல்லை, எப்படி வேணாலும் பண்ணலாம். பட் எலிமெண்ட்ரி நம்ம ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி தான் பண்ணணும். நம்ம நியூவா எதுவும் ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணிடக்கூடாது. ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டேன்னா டிட்டர்மினன்ட்ஸ் ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் ரொம்ப சிம்பிள், ஈஸி. அப்பா இந்த 3 சம்ஸ் முடிச்சா இதெல்லாம் ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். கொஸ்டின் நம்பர் 13, இதுவும் ஒரு யூனிக்கான சம். 13 14 கொஸ்டின் நம்பர் 13. 1 plus a square minus b square 2ab minus 2b. 2ab 1 minus a square minus b square 2a. 2b minus 2a 1 minus a square minus b square. இதான் LHS. RHS 1 plus a square plus b square the whole cube. 1 plus a square plus b square the whole cube. அப்ப இந்த ஃபேக்டரை எப்படியாவது அங்க கொண்டு வர முடியுமான்னு பார்க்கணும். 1 plus a square plus b square. இதுல ஒரு ஆபரேஷன், ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணோம்னா 1 plus a square plus b square வரும். என்ன ப்ராப்பர்ட்டி, என்ன பண்ணலாம், அதுதான் மேட்ரு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளம். we need 1 plus a square plus b square. 1 plus a square plus b square வேணும். நல்லா கவனி. 1 plus a square இருக்கு, இங்க plus b square வேணும். ஆனா அங்க என்ன இருக்கு? minus b square. minus b square இருக்கு. சோ என்ன பண்ணலாம்? கரெக்ட். லிசன். இங்க 2b இருக்கா, ஒரு b மல்டிப்ளை பண்ணு. R3 ல ஒரு b மல்டிப்ளை பண்ணினா 2b ஸ்கொயர். 2b ஸ்கொயரை இதோட ஆட் பண்ண பிளஸ் 2b ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஆயிடும். 2 minus 1 plus 1 ஆயிரும்ல. அப்போ R3 b ல மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்ணு. நல்லா கவனி. R1 tends to R1 plus b R3. R1 plus b R3. R3 b ல மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்ணா போதும். ஓகே. அதே மாதிரி இங்கேயும் பாரு. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண. இத ஒரு a ல மல்டிப்ளை பண்ண. R2 சாரி R3 a ல மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்ண இல்ல சப்ட்ராக்ட் பண்ண. சப்ட்ராக்ட் பண்ணாதான் இது பிளஸ் ஆயிடும்.
1 மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கு. இதை ஒரு ஏல மல்டிப்ளை பண்ணா மைனஸ் 2a ஸ்கொயர். சப்ராக்ட் பண்ணோம்னு வச்சுக்கோ, பிளஸ் ஆக சான்ஸ் இருக்கா? இல்ல. ஒன் செகண்ட். ஆர் கமி இத ஒரு ஏல மல்டிப்ளை 2b இருக்கு. ஒரு ஏவை மல்டிப்ளை பண்ணினா 2ab 2ab மைனஸ் 2ab 2ab மைனஸ் 2ab 0. இந்த இடத்துல அந்த ஃபேக்டர் வர சான்ஸ் இருக்கு. சைமல்டேனியஸா இன்னொரு லாவும் அப்ளை பண்றேன். R2 சேஞ்ச் பண்றேன். R2 டைம்ஸ் 2 R2 மைனஸ் A R3 R1 plus B R3 R2 டைம்ஸ் 2 R2 மைனஸ் A R3. இந்த ரெண்டு ஆபரேஷன் அப்ளை பண்ண இந்த ப்ராப்ளம் கவனிங்க. சைட்ல ஒர்க் பண்ணிட்டு கூட நீ எழுதிக்கலாம். R1 பாரு, R1 1 பிளஸ், நீங்க ரஃப்ல ஒர்க் பண்ணி பார்த்துட்டு எழுதுனா டைரக்டா எழுதுறேன். ஸ்பேஸ் வைக்க R1 இத B ல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போறோம். 2b ஸ்கொயர் 1 plus a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2b ஸ்கொயர் 1 plus a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் ஆயிடும். இப்போ இதை b ல மல்டிப்ளை பண்ணி இதோட ஆட் பண்ணு. மைனஸ் 2a இன்டூ b மைனஸ் 2ab பிளஸ் 2ab 0. இதை மட்டும் வேணா ஒர்க் பண்ணிக்கலாம். R1 1 மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் 1 மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பிளஸ் R1 minus 2 R1 plus B R3 R1 ல இந்த எலிமெண்ட் minus 2B plus B R3 இந்த B ல மல்டிப்ளை பண்ணு. B minus A square B minus B cube minus 2B plus B minus B minus B minus A square B minus B cube minus B a common எடுத்து minus B common எடுத்தீங்கன்னா 1 plus A square plus B square minus B common எடுத்துறோம். The third element மட்டும் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். R1 plus B R3 R1 plus B R3 minus B into 1 plus A square plus B square. இதே மாதிரி R2 சேஞ்ச் பண்ணலாம். R2 minus A R3 R2 minus A ல மல்டிப்ளை பண்ணினா minus 2AB 2AB minus 2AB 0. இதை ஒர்க் பண்ணிக்கோ. R2 1 minus A square minus B square 1 minus A square minus B square minus A plus 2A square 9. அப்ப என்ன 1 minus A square plus 2A square plus A square minus B square. எனக்கு இது கொஞ்சம் டவுட்டா இருக்கு. கொஸ்டின் கரெக்டானு பாரு. அந்த பிளஸ் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா, பிளஸ் பி ஸ்கொயர். நான் கொஸ்டின் ராங்கா எழுதிட்டேன். இது பிளஸ் பி ஸ்கொயர் 1 மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2a ஸ்கொயர் 1 பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர். அந்த ஃபேக்டர் வந்து பாரு. இது ஒரு மைனஸ் ஏல மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம்னா இது 1 பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் ஆயிடும். அதே மாதிரி இதையும் ஒர்க் பண்ணி பாரு. R2 minus A R3 R2 2A இங்க பண்ண மாதிரியே R2 ல இங்க 2A இருக்கு. மைனஸ் A R3 இந்த மைனஸ் A ல மல்டிப்ளை பண்ண மைனஸ் A பிளஸ் A கியூப் பிளஸ் A B ஸ்கொயர் 2A minus A A பிளஸ் A கியூப் பிளஸ் A B ஸ்கொயர் A காமன் எடுத்துறேன் 1 பிளஸ் A ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் A காமன் எடுத்தோம்னா 1 plus A square plus B square A into 1 plus A square plus B square. அவ்வளவுதான் ப்ரூஃப் போகுது. இனிமே பண்ணிடலாம். 2B minus 2A 1 minus A square minus B square. இப்போ R1 ல காமன் ஃபேக்டர் அவுட் சைடு எடு. R2 ல காமன் ஃபேக்டர் அவுட் சைடு எடு. R1 ல 1 plus A square plus B square காமன் 1 plus A square plus B square. R2 லயும் 1 plus A square plus B square காமன். So the whole square னு போட்டுக்கலாம். 1 0 minus B
0 1 a 2b minus 2a 1 minus a square minus b square. இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிட ஆன்சர். அதான் பெட்டர் வே, எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். ஒன் பிளஸ் a square plus b square the whole square 1 into plus 1 into இது இருக்க ரோ காலம் விட்டுரு, இதை மல்டிப்ளை பண்ண 1 minus a square minus b square 1 into 1 minus a square minus b square இதை மல்டிப்ளை பண்ணி சைனை சேஞ்ச் பண்ணும். இதை மல்டிப்ளை பண்ணோம்னா இது கரெக்டான்னு பாரு, இங்க பிளஸ் வரணும் இல்ல மைனஸ் தான். இதை ஆட் பண்ணினா பிளஸ் 2a ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணிட்டு இதோட ப்ராடக்டோட சைனை சேஞ்ச் பண்ணிருக்கோம். பிளஸ் மைனஸ் 0 இன்டூ இதை விட்டுடலாம், மைனஸ் b இன்டூ இது இருக்க ரோ காலம் விட்டு 0 மைனஸ் 2b. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண இதே ஃபேக்டர் தான் ஹோல் கியூப்னா இது. ஒன் பிளஸ் a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் the whole square into 1 minus a square plus 2a square plus a square 1 plus a square minus b square இதை மல்டிப்ளை பண்ணினா plus 2b square minus b square plus 2b square 1 plus a square plus b square இதோட ப்ராடக்ட் தான் கியூப் ஆர்எச்எஸ். கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இந்த சம்ஸ் எல்லாம் இந்த ஸ்டெப் ஞாபகம் வச்சுட்டோம்னா முடிச்சிடலாம். காப்பி பண்ணிருப்போம்.
முடிச்சிட்டா சொல்லுங்க. ஓகே, இந்த 14th சம் இருக்குல்ல, இது ஒரு மெத்தட்ல பண்ணணும். இந்த மாதிரி மெத்தட்ஸ் தெரிஞ்சிருந்தாலே போதும், எல்லா ப்ராப்ளமும் பண்ணிடலாம். ஆடிஷன் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் நம்ம என்சிஆர்டில இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்ளமோட ஒரு மெத்தட்ஸ் தான். இப்போ இதுக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போறோம், அது ஒரு யூனிக் வே. அந்த மெத்தட் தெரிஞ்சா அந்த வெரைட்டியான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் இப்படிதான் சால்வ் பண்ண முடியும், ஈஸியா இருக்கும். இந்த மெத்தட்ல பண்ணா ஈஸியா இருக்கும், இப்படிதான் பண்ணணும் இல்லை, நீ எந்த மெத்தட்ல வேணாலும் பண்ணலாம், இப்படி பண்ணா ஈஸியா இருக்கும். இதை கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கோ. இந்த டைப் இம்பார்ட்டன்ட் என்னன்னா, ஆர்ஹெச்எஸ் என்ன இருக்குன்னு பாரு. ஆர்ஹெச்எஸ் 1 + a² + b² + c². ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மட்டும் ஓகேனா அந்த மெத்தட் நிறைய சம்க்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்கும். என்னன்னா, take ABC common from R1, R2 and R3 respectively. A காமன் எடுத்துரு. R1ல A காமன் எடுத்தீங்கன்னா A ல டிவைட் பண்ண ரீசன் இருக்கு. A காமன் எடுத்தீங்கன்னா A + 1/A, A + 1/A. இதுல A காமன் எடு. B, இதுல A காமன் எடுத்துரு. C, இதுல B காமன் எடு. A, B காமன், B + 1/B. B ல டிவைட் பண்றோம். B காமன் எடுக்கணும்னா B ல டிவைட் பண்ணிடும். B காமன், so C. இதுல C காமன் எடு. A, B, C. ரோஸ்ல ஏபிசியை காமன் எடுத்து காலம்ஸ்ல ஏபிசியை மல்டிப்ளை பண்ணும். இதுதான் அந்த மெத்தட். காலம்ஸ் ரோஸ்ல இருந்து காமன் எடுத்து அந்த ஃபேக்டர்ஸை காலம்ல மல்டிப்ளை பண்ணும். இப்போ R1ல இருந்து A எடுத்துட்டோம், R2ல இருந்து B காமன் எடுத்துட்டோம், R3ல இருந்து C காமன் எடுத்துட்டோம். இப்ப ஏவை C1ல மல்டிப்ளை பண்ணு. இந்த ஏவை C1ல மல்டிப்ளை பண்ண A into A, A² plus 1/A into A, 1. A², A into A, A². B C2ல மல்டிப்ளை பண்ணு. B² plus 1, B². C C3ல மல்டிப்ளை பண்ணு. C C3ல. C² C² plus 1. இதாப்ப அந்த மெத்தட். ரோஸ்ல இருந்து காமனா எடுத்து அதை காலம்ல மல்டிப்ளை பண்ணும். ரோஸ்ல காமன் எடுத்து காலம்ல மல்டிப்ளை பண்ணா ஈஸி. இப்ப பாரு, அந்த ஃபேக்டர் வர சான்ஸ் இருக்கு. காலம் வைஸ் மல்டிப்ளை பண்ணி பாரு, இப்படி வெர்டிகலா ஆட் பண்ணி பாரு. சாரி, காலம் வைஸ் ஆட் பண்ண 1 + A² + B² + C². 1 + A² B² C². 1 + A² B² C². அந்த ஃபேக்டர் தான் இருக்கு. அவ்வளவுதான், இனிமே ஈஸி. காலம் வைஸ் ஆட் பண்ணணும். C1 tends to C1 + C2 + C3. 1 + A² + B² + C². 1 + A² + B² + C². 1 + A² + B² + C². C2லாம் அப்படியே வச்சுக்கோ. B² B² + 1 B². C² 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 + 1. இப்போ காமன் ஃபேக்டர் 1 + A² + B² + C². 1 1 1. B² B² + 1 B². C² 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 + 1. இப்போ ஜீரோஸ் பண்ணணும், யூஸ்வலா பண்றதுதான். ரோஸ்ல காமன் ஃபேக்டர் எடுத்து காலம்ஸ்ல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நான் இதை ஜீரோ பண்ண போறேன். இது R2ல இருக்கு. R2 tends to R2 - R1. அதே மாதிரி இதை ஜீரோ பண்ண போறேன். R3 tends to R3 - R1. 1 1 1 பண்ணிட்டாலே ஜீரோஸ் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணிருக்கோம். 1 + A² + B² + C². R1ல சேஞ்சஸ் இல்ல. 1 B² C². R2 சேஞ்ச் பண்றோம். R2 - R1. 1 - 1 0. B² + 1 - B², 1.
C square minus C square 0. R3 tends to R3 minus R1. R3 minus R1. 1 minus 1 0. B square minus B square 0. C square plus 1 minus C square 1. இப்போ இது என்ன மேட்ரிக்ஸா? இந்த மேட்ரிக்ஸா எடுத்தோம்னா அப்பர் ட்ரையாங்கிள் இங்கெல்லாம் ஜீரோஸ் இருக்கு பாரு. அப்போ டயகனல் எலிமெண்டோட ப்ராடக்ட் தான் டிட்டர்மினன்ட் வேல்யூ. 1 into 1 into 1 equal to 1 plus A square plus B square plus C square RHS. ஸோ பாரு, இது ஒரு மெத்தட் பா. இதுதான் ஈஸியான மெத்தட். இதை நீ வேற சொல்யூஷன்ஸ்ல தான் போய் செக் பண்ணி பாரு. வேற மாதிரி பண்ணியிருப்பாங்க, இந்த மெத்தட்ல பண்ணிருக்க மாட்டோம். எவ்வளவு லென்த்தியா இருக்குன்னு நீ பாரு, கம்பேர் பண்ணினா தெரியும். ரோஸ்ல காமனா எடுத்து காலம்ஸ்ல மல்டிப்ளை பண்ணா அந்த ஃபேக்டர் வர சான்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஆட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும். கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். கரெக்ட் சர்வேஷ். சிமெட்ரிக் டிட்டர்மினன்ட் இங்க பாரு, ஏபி ஏபி, ஏசி ஏசி, பிசி பிசி. சிமெட்ரிக்ல மேட்ரிக்ஸா பார்த்தா அந்த மாதிரி இருக்கு. இந்த மெத்தட் பண்ணா ஈஸி ஆயிடும். பட் இருந்தாலும் நீ RHS ஓட ஹெல்ப்ல தான் பண்ணணும். அந்த ஃபேக்டர் வரணும். சிமெட்ரிக்கா இருந்தாலே இதை அப்ளை பண்ணிட்டா வந்துருங்க. RHSல ரிக்வயர் ஃபேக்டர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீ கொஞ்சம் கன்சிடர். நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் எக்ஸ்ட்ரா. சில இதெல்லாம் நல்லா இருக்கும். நம்ம மிஸ்லேனியஸ்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் சம்ஸையும் நம்ம முடிச்சிட்டோம்னா உனக்கு ஆதி சர்மால இருக்கிறது எல்லாமே கம்ஃபர்டபுள். கொஞ்சம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே.
ஓகேப்பா, நம்ம புக்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்ளம் எல்லாம் பார்த்துட்டோம். ரிமைனிங் 2 எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிள், நல்ல கபடி. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் கான்செப்ட் எல்லாமே 1 மார்க் தான். ஒரு 2 மினிட்ஸ் கவனிச்சேன்னா இந்த எக்ஸசைஸே நீ கம்ப்ளீட் பண்ணிடலாம். அவ்வளோ சிம்பிளா இருக்கும். கொஞ்சம் பார்த்துட்டே வாங்க. நான் கான்செப்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸி, சிம்பிளான ஐடியா. ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் whose vertices are given. Triangle area. Vertices கொடுத்தா triangle area எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். Using determinant. நம்ம ஆல்ரெடி 10th பார்த்துருக்கோம். So triangle vertices A of x1, y1, B of x2, y2, and C of x3, y3. Triangle vertices கொடுத்துட்டா area of the triangle 1/2 into மாடுலஸ் ஏன்னா ஏரியா நெகட்டிவ்ல வரக்கூடாது, அதனால மாடுலஸ் போட்டுக்கோ. x1 into y2 minus y3 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2. இப்படி ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். ட்ரையாங்கிள் ஏரியாக்கு இப்படி ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம் 10th. இதுக்கு ஈக்குவலண்டா டிட்டர்மினன்ட்ல ஒரு ஃபார்முலா சொல்லலாம். சேம் இதே எக்ஸ்பிரஷனை டிட்டர்மினன்ட்ல கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஏரியா இஸ் ஈக்குவல் டு 1/2 டிட்டர்மினன்ட் ஆஃப் டோட்டலா 3 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, 3 vertices. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் x1 y1, x2 y2, x3 y3. தேர்ட் காலம் ஃபுல்லா 1 1 1. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பாரு, இந்த டிட்டர்மினன்ட்டை இதுதான் வரும். டிட்டர்மினன்ட் தான் உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண தெரியும்ல. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 1/2 இன்டூ டிட்டர்மினன்ட் ஆஃப் திஸ். பட் டிட்டர்மினன்ட் நெகட்டிவா வரலாம், ஏரியா பாசிட்டிவா தானே இருக்கணும். ஸோ டேக் மேக்னிடியூட் ஒன்லி. நெகட்டிவ் வந்தா விட்டுரும். இதுதான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா. ட்ரையாங்கிள் ஏரியா ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா அதுல வந்து கண்டிஷன் ஃபார் கொலினியர் சொல்லிடலாம். செகண்ட், condition for collinearity. 3 points collinear lying on the same line. அப்படின்னா என்ன மீனிங்? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0, ஏரியா 0, ஏரியா 0னா டிட்டர்மினன்ட் 0. ஸோ கண்டிஷன் ஃபார் collinear, 3 points are collinear. x1 y1 1, x2 y2 1, x3 y3 1 equal to 0. இதுதான் கண்டிஷன் ஃபார் collinear. நெக்ஸ்ட், ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் given 2 points. நல்ல கவனி, தேர்ட் கான்செப்ட். ஈக்குவேஷன் ஆஃப் அ லைன் joining 2 points x1 y1 and x2 y2. கவனியே, இப்போ ஒரு பாயிண்ட் இருக்கு, ஒரு எண்ட் x1 y1. எண்ட்லாம் இல்ல, எனி பாயிண்ட் ஆன் த லைன். x1 y1, இன்னொரு பாயிண்ட் கொடுத்துட்டான் x2 y2. இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ற லைனோட ஈக்குவேஷனும் பண்ணலாம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இதுல ஆர்பிட்டரியா எங்கன்னா ஒரு பாயிண்ட், வேற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். அதோட கோஆர்டினேட்ஸ் x, y. ஏன்னா ஆர்பிட்டரி பாயிண்ட்னா xy தான் இருக்கும். x1 y1, x2 y2 கிவன் பாயிண்ட், xy ஆர்பிட்டரி பாயிண்ட். இப்ப இந்த 3 பாயிண்ட்ஸும் எப்படி இருக்கு? கொலினியரா இருக்கா? இப்ப இந்த 3 பாயிண்ட்ஸ் கொலினியர்ல, கொலினியர்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ லைனோட ஈக்குவேஷன் xy1, x1 y1 1, x2 y2 1 equal to 0. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணினா லீனியர் இந்த ஃபார்ம்ல ஒரு ஈக்குவேஷன் ax plus by plus c equal to 0. ஏன்னா xy ஆர்பிட்டரி இல்ல,
xy ல ஒரு ஈக்குவேஷன் வரும். அதுதான் அந்த லைனோட ஈக்குவேஷன். இந்த 3 கான்செப்டை பேஸ் பண்ணி தான் எக்ஸசைஸ் 4.3. இதை காப்பி பண்ணிடு, எக்ஸசைஸ்ல ஒரு 2 மினிட்ஸ்ல முடிச்சிடும். Sir, can you reteach the third one again? Okay. Third one, equation of a line joining 2 points. நம்ம 11th standardல equation of straight line பார்த்திருக்கோம். Equation of a line joining 2 points. Equation of a line joining given 2 points. நம்ம determinant யூஸ் பண்ணலாம். Given points x1, y1 and x2, y2. இது first point, இது second point. Given points. நான் அந்த லைன்லயே ஆர்பிட்டரியா ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன். எனி பாயிண்ட் ஆன் த லைன். ஸோ கோஆர்டினேட் இஸ் எக்ஸ், ஒய். இப்போ கம்பேர் பண்ணி பாரு. given 3 points collinear. given 3 points collinear னா the determinant value is 0 இல்ல. ஸோ நான் x1 y1 xy னா அஸ்யூம் பண்ணிக்கிறேன். xy1 x1 y1 1 x2 y2 1 equal to 0. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணினா லைன் ஈக்குவேஷன் கிடைக்கும். ப்ராப்ளம் ஒர்க் பண்றப்போ இன்னும் கிளியரா புரியும். நீங்க இந்த கண்டிஷன்ஸ் எழுதிக்கோ, நான் ப்ராப்ளம் ஒர்க் பண்றது. ஓகே, பட் புக்ல இந்த ஃபார்முலா கொடுத்துருக்கான். இந்த டிட்டர்மினன்ட் இருக்குல்ல, இதுல ஒரு 2 இன்டர்சேஞ்சஸ் பண்ணேன். C1 C3 C1 C3 then C2 C3. மாத்தி எடுத்துக்கலாம். அப்படியே 1 1 1 x1 x2 x3 y1 y2 y3 இப்படியும் வச்சுக்கலாம். இது இன்னும் கம்ஃபர்டபுள். ஏன்னா C1ல எக்ஸ்பேண்ட் பண்றோம் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். R1 C1 தானே யூஸ்வலா பண்றோம். நீ அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா C3ல எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஏன்னா 1 1 1 எக்ஸ்பேண்ட் பண்றது ஈஸி. ஸோ இப்படி 2 இன்டர்சேஞ்சஸ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி கண்டிஷன்ஸும் எடுத்துக்கலாம். எல்லாமே 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இந்த எக்ஸசைஸ்ல. சிங்கிள் ஸ்டெப்ல ஆன்சர் பண்ணலாம். கவனிச்சிட்டே பாப்பா. Exercise 4.3, first question. Find area of the triangle with vertices at the point given in each of the following cases. First one, subdivision 2 or subdivision 3 na pandren. Given points -2, -3, 3, 2, -1, -8. Let it be x1, y1, x2, y2, x3, y3. Area of the triangle of into determinant இல்ல ஏரியான்னு போடாத. சப்போஸ் அது நெகட்டிவா வந்துச்சுன்னா ஏரியா cannot be நெகட்டிவ் இல்ல. ஸோ ஏரியான்னு போட வேணாம். அதை எவால்வேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாசிட்டிவ் எடுத்து ஆன்சர் ஏரியான்னு போட்டுக்கலாம். நான் ஏரியான்னு போட்டேன்னா அது பாசிட்டிவா தான் வரும். Now the determinant x1, y1, x2, y2, x3, y3, 1, 1, 1. இதை எவால்வேட் பண்ணிக்கலாம். x1, y1, -2, -3, 1. x2, y2, 3, 2, 1. x3, y3, -1, -8, 1. இதை எக்ஸ்பேண்ட் பண்ண சில பேர் இதை ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஜீரோஸ் பண்ணிட்டு பண்ணுவாங்க. ஆனா இங்க எல்லாம் நம்பர்ஸ் தானே, டைரக்டா பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி எல்லாம் யூஸ் பண்ண வேணாம். நான் C3ல எக்ஸ்பேண்ட் பண்றேன். இல்லாட்டி R1லயே பண்ணு, உனக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுல பண்ணு. R1ல எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். -2 into இது இருக்க ரோ காலம் விட்டுரு. 2 + 8, 2 + 8 சைனை சேஞ்ச் பண்ணணும். +3 into இது இருக்க ரோ அண்ட் காலம் விட்டுரு. 3 + 1 +1 into இது இருக்க ரோ காலம் விட்டுருணும். -24 + 2 -2 into 10 +3 into 4 +1 into -22 20 + 12 -22 10 பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் of into determinant x1, y1, 1, x2, y2, 1, x3, y3, 1 of into 10 equal to 5 square unit. இதே மாதிரி ரிமைனிங் பண்ணிடலாம். 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஏரியா கேட்டானா டிட்டர்மினன்ட் ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ணுங்க. பாசிட்டிவா இருந்துச்சுன்னா ஃபார்முலா எழுதி ஆன்சர் பண்ணிடு. நெகட்டிவா இருந்தா பாசிட்டிவ் குவான்டிட்டி மட்டும் எடுத்துக்கோ, மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கோ. ஓகே, கொஸ்டின் நம்பர் 2. Show that the points, super question sir, a of a comma b plus c, b of b comma c plus a, c of c comma a plus b are collinear. Show that the points are collinear. Collinear na determinant value 0. x1, y1, x2, y2, x3, y3. The determinant evaluate பண்ண அந்த determinant value 0 னா collinear. Determinant x1, y1, 1, x2, y2, 1, x3, y3, 1 equal to determinant a b plus c 1, b c plus a 1, c a plus b 1. இப்போ இந்த determinant 0 ன்னு ப்ரூவ் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். என்ன பண்ணலாம் சொல்லு பார்க்கலாம்.
ஒரு ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணா அது 0 ஆயிடும். இது சப்டிவிஷன் 3 மா இது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சப்டிவிஷன் 3 ப்ராப்ளம். சார் எஸ் சார் நீங்க இங்க கடைசி ஸ்டெப்ல வந்து மைனஸ் விட்டுட்டீங்க சார். ஓ ஒன் செகண்ட். இதுலயா? இல்ல சார், அங்க -2 into 10 வரும் சார். ஓ ஓகே 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 சாரி. -2 into 10, so -20, -8 correct, -30 sorry. Sir, Different by value. 2, 1/2 sir. Area. ஓகே ஓகே. இல்லப்பா அதெல்லாம் கரெக்ட் தான். இங்க மைனஸ் மிஸ் பண்ணிட்டேன். -30, பட் நம்ம டிட்டர்மினன்ட்டோட மேக்னிடியூட் மட்டும் தான் எடுக்கும். ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 1/2 into -30. 1/2 into -30, சாரி +30, மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கோ. 1/2 into 30, 15. சாரி 15 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே. இப்போ இந்த டிட்டர்மினன்ட் எப்படி 0 பண்ணலாம்? ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஈஸியா பண்ணலாம். ஒரு சின்ன வேலை பண்ணீங்கன்னா இதை 0ன்னு சொல்லிடலாம். Sir, எல்லா ரோஸையும் ஆட் பண்ணலாம் சார். ரோஸ் ஆட் பண்றதை விட இங்க பாரு, C1 C2 ஆட் பண்ணேன், எல்லாமே சேம் ஆயிடும். காமன் எடுக்க முடியாது. அதை விட இங்க பாரு, ஏ இருக்கு, பிசி, ஏ பிளஸ் பி பிளஸ் சி, ஏ பிளஸ் பி பிளஸ் சி, ஏ பிளஸ் பி பிளஸ் சி. C1 C2 ஆட் பண்ணீங்கன்னா எல்லாம் சேம் ஆயிரும். அப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டி யூஸ் பண்ணிக்கணும். இது C1 tends to C1 plus C2, A plus B plus C. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுப்பா. A plus B plus C, A plus B plus C, A plus B plus C, B plus C, C plus A, A plus B. 1 1 1. இப்போ பாரு, C1 C3 proportional or common எடுத்துட்டோம்னா identical. A plus B plus C common எடுத்தா 1 1 1 வரும். அப்ப C1 C3 identical. பட் இங்க proportionality நம்ம சொல்லிக்கலாம். C1 proportional to C3, so value of the determinant 0. The determinant 0 na, the points A, B, C are collinear. கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதுங்க.
subdivision 2. Question number 3 ல subdivision 2 பாரு, simple தான். Find the value of k if the area of the triangle is 4 square units. Area கொடுத்துட்டு k என்னன்னு கேட்கிறோம். Word it says -2, 0, 0, 4, 0, k, area of 4. So half into the determinant equal to 4. 4 னு எடுக்காம plus or minus 4 னு எடுக்கணும். கொஞ்சம் நல்லா கவனி. Given area of the triangle equal to 4 square units. Area formula half into determinant x1 y1 1, x2 y2 1, x3 y3 1 equal to 4 தான். பட் இந்த டிட்டர்மினன்ட் நெகட்டிவாவும் வரலாம்ல, அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பா போடணும். டபுள் ஆன்சரா தான் வரும். ஆஃப் இன்டூ த டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 4 ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 4. அவ்வளவுதான்ப்பா. இப்ப கம்பேர் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். 1/2 into determinant x1 y1 -2 0, x2 y2 0 4, x3 y3 0 k 1 1 1 equal to plus or minus 8. இந்த 2 வாங்க மல்டிப்ளை பண்ணிடுறேன். plus or minus 8. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண along C1 ஏன்னா 2 zeros இருக்கு பாரு. -2 into இருக்க ரோ காலம் எலிமினேட் பண்ணிடுறேன். 4 minus k 4 minus k equal to plus or minus 8. -8 plus 2k equal to plus 8 or -8 plus 2k equal to -8. 16. 2k 16 na k 8 or -8 eliminate பண்ணிடலாம். k 0. k 0. So value of k is either 8 or 0. Double answer. இதே மாதிரி தான் subdivision 1. அதை நீ ட்ரை பண்ணினா நீ பண்ணிடலாம். இதை காப்பி பண்ண. Fourth subdivision 1. Find the equation of the line joining 2 points. Equation of the line joining 2 points is xy1, x1 y1 1, x2 y2 1 equal to 0. இதான் நம்ம ஃபார்முலா பார்த்தோம். Equation of the line joining 2 points. இதான் ஃபார்முலா பார்த்தோம். அவ்வளவுதான். பாயிண்ட்ஸ் இருக்கு பாருங்க. x1 y1 இது x2 y2. So determinant xy1 first row of the constant. x1 y1 இருக்கு பாருங்க. 1 2 1 3 6 1. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. x into 2 minus 6
x minus 4. Okay. Equation of the line joining 2 points. இதுதான் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணினா ஆன்சர். பார்த்தாலே புரியும், ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட் இல்லை. இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாவே 1 மார்க்ஸ் தான்ப்பா. இது ஃபுல்லா ஒர்க் பண்ணி பாருங்க. இதுல வெரைட்டிஸ்லாம் இருக்கு. அது நம்ம ஃபர்ஸ்ட் புக்கை முடிச்சுக்கலாம், அப்புறம் அதெல்லாம் பார்க்கலாம். இதுல எதுவும் டவுட்ஸ் இருக்கா இந்த எக்ஸசைஸ்ல? ஓகே, இப்போ டெஸ்ட்ல லாஸ்ட் சம் ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க. சிம்பிள் தான். வித்தவுட் யூசிங் ப்ராப்பர்ட்டின்னு ஒரு சம் கேட்டிருந்தேன். ஸோ தட் நெக்ஸ்ட் கிளாஸ் நான் மார்க்ஸ் சென்ட் பண்ணிடுறேன். அந்த கொஸ்டின் சொல்ல முடியுமா முத்தையா? எல்ஹெச்எஸ் Sir, 1A 1. ஓகே, BC. BC 1B AC 1C AB கரெக்டா? Yes, sir. ஈக்குவல் டு A minus B, B minus C, C minus A. ஒன்றும் இல்லப்பா, எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணணும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபேக்டரைஸ் பண்ணினா பண்ணிடலாம். 1 into AB ஸ்கொயர் மைனஸ் AC ஸ்கொயர் மைனஸ் A ஆர் C 1ல எக்ஸ்பேண்ட் பண்ணணும். மைனஸ் 1 into இது இருக்க ரோ காலம் விட்டுரு. A ஸ்கொயர் B மைனஸ் A ஸ்கொயர் B மைனஸ் BC ஸ்கொயர் plus 1 into A square C minus B square C. A B square minus A C square minus A square B plus B C square plus A square C minus B square C. இப்போ 2 குரூப் பண்ணி காமன் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்காத, இதுல இருந்து காமன் எடுத்தா இந்த ஸ்டெப் தான் வரும். இல்ல எடுக்கணும்னாலும் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட்ல இருந்த காமன் A எடுத்துட்டு நான் இது ரெண்டுத்தையும் குரூப் பண்றேன். A ஸ்கொயர் B மைனஸ் A ஸ்கொயர் B. ஓ, இது கேன்சல் ஆயிடும். இல்ல, ஈக்குவல் கிடையாது. சார் 6th ஒன் இல்ல சார், 7th ஒன் சார். இது ஓகேவா? இது ஓகே சார். ஓகே, இது அப்படியே ஒர்க் பண்ணுங்கப்பா. இது ரெண்டையும் குரூப் பண்ணேன். AB காமன் எடு, B மைனஸ் A இதை குரூப் பண்ண, இதுல AC காமன் எடு பிளஸ் AC இன்டூ A மைனஸ் C. இல்ல, இப்படி காமன் எடுத்தா ஃபர்தரா பண்ண முடியாது. ஸோ வேற மாத்தி குரூப் பண்ணு. ஃபர்ஸ்ட் 2ல இருந்து ஏவை காமன் எடு. A into B square minus C square plus B into C square minus A square plus A plus C into A square minus B square. இப்பையும் ஒன்றும் பண்ண முடியாது. வேணும்னா இதை B plus C into B minus C, C plus A into C minus B, A plus B into A minus B பண்ணலாம். பட் ஃபர்தரா ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. இப்போ மாத்தி எடு, வேற டேர்ம்ஸ் எடு. இதை எடுத்து பார்க்கலாம். B ஸ்கொயர் காமன் A மைனஸ் C இதை குரூப் பண்ணிப்பாரு. இப்படி குரூப் பண்ணப்பாரு, ரெண்டா குரூப் பண்ணி காமன் எடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணணும்.
ஃபேக்டரைஸ் பண்ண ஆன்சர் வரும். இதை கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க. இது கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் தான், பட் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்க்குறியா? இதை ட்ரை பண்ண, அப்போ இல்லாட்டி நான் சொல்யூஷன் நான் ஒர்க் பண்ணிட்டு அனுப்புறேன். 7 சம் என்ன?